நான் சொல்ல போற இந்த 4 மாதத்துல பிறந்தவங்க 100 வயது வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டில் நீங்க உங்க வாழ்க்கைய வந்து அழிச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, அத யாராலயும் மாத்த முடியாது. ஆனா, இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னு கருதப்படுது. அதுல நம்பர் 1 ஜூன் மாதம். ஜூன் மாதத்துல பிறந்தவங்க சுக்கிரனால ஆளப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ பொதுவாவே இவங்க அமைதியான மனநிலை, ஹெல்தியான ஒரு வாழ்க்கை இத தான் வந்துட்டு விரும்பக்கூடியவங்க அப்படின்றதுனாலயே இவங்களுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சோ வந்து இந்த பழக்கவழக்கமும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிற பட்சத்துல நீண்ட நாள் நம்மளால வாழ முடியும். அதுதான் இதற்கான ஒரு ரீசன். சோ ஒருத்தவங்களுடைய கேரக்டரின் படி அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கு. அதன்படி அவங்களுடைய ஆயுள் காலமும் இருக்கு. சோ இவங்க கிட்ட ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க அண்ட் ஆல்சோ வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம்னு அதையும் சரியா கடைபிடிக்கக்கூடியவங்க. இது போதுமே வேற என்ன வேணும்? நல்ல ஃபுட், ஹாப்பினஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால இவங்க 100 ஆண்டு காலம் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் மாதத்திலே பிறந்திருந்தாலும் ஏதாவது கண்டது கிடையாது சாப்பிட்டுட்டு சந்தோஷமே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு எந்த ஒரு ஹெல்தி ஹேபிட்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 100 வயசு கண்டிப்பாக வாழ முடியாது. நான் தான் ஜூன் மாதத்தில் பிறந்துட்டேனே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகே. நம்பர் 2 செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்க. இவங்க செவ்வாயால் ஆளப்படக்கூடியவங்க. இவங்களும் ஒரு ஒழுக்கமான லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லப்படுது. மன அழுத்தத்திலிருந்து அப்படியே டாட்டா பாய் பாய் சொல்லி ஓடி போகக்கூடிய ஒரு கேரக்டர். வாழ்க்கையில் வந்து இந்த எக்ஸசைஸ் அண்ட் நல்ல ஃபுட்டு வாழ்க்கையுடைய ஆரோக்கியத்துக்காக மெனக்கிடுறவங்க செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்க. அதனால இவங்களும் 100 ஆண்டு காலம் வாழக்கூடியவர்கள். முக்கியமா உடல்ல சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக டாக்டர்கிட்ட போய் இது என்ன ஏது அப்படின்னு சட்டுப்புட்டுன்னு அதை சரி பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. வேறு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐயோ முதுகு வலி தானே முட்டி வலி தானே அப்படின்னு அதை விட்டா அது நாளடைவில் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். அந்த மாதிரிலாம் இவங்க விட்டு வைக்கிற ஆளே கிடையாதா செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்க. அடுத்ததா அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்க. இவங்க சூரிய பகவானால ஆளப்படக்கூடியவங்க. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுறுசுறுப்பா இருக்கிறவனுக்கே நோய் நொடியே இருக்காது. என்னதான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டாலும் கடகடகடன்னு ஓடு ஆடி எக்ஸசைஸ் அது இதுன்னு இருந்தாலே வந்துட்டு நல்லா பாடி ஃபிட்டாவே இருக்கும். அதுக்காக எக்ஸ்ட்ராவா எப்பவுமே சாப்பிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்டில் நல்லா ஓடி ஆடி எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இந்த மாதத்துல பிறந்தவங்க இருக்கிறாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப சுறுசுறுப்பா அவங்கள மாத்திக்குவாங்களா, அட் த சேம் டைம் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். இந்த ஸ்ட்ரெஸ் மனவலி எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு வாழக்கூடியவங்க. நான்காவதா டிசம்பர் மாதத்துல பிறந்தவங்க. இவங்களுக்குமே இயல்பா வந்து வாழ்க்கை மேல ஆரோக்கியத்துக்கு மேல ஒரு பயங்கர ஒரு அக்கறை இருக்கிறது. உற்சாகமான மனநிலை, நேர்மறையான மனநிலை இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்குமேவும் லைஃப் 100 இயர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 4 பேர்ல இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா ஒரே இதுதான், நல்ல சாப்பாடு, நல்ல உறக்கம், மனநிலையை நல்லா வச்சுக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே தான். இது எல்லாத்தையும் மற்ற மாதத்துல பிறந்தவங்க ஃபாலோ பண்ணாலுமே அவங்களும் 100 ஆண்டு காலம் வாழலாம். ஸ்டில் இது இவங்களுடைய ஒரு இன்பில்ட் கேரக்டரா இருக்கிறதாக சொல்லப்படுது. மற்றவங்களுமே அந்த கேரக்டரை வளர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.